இந்த கும்ப ராசி நீங்கள் பாருங்கள், தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களா இருப்பீங்க. மற்றவங்கள மதித்து நடத்தி அவங்களோட சிந்தனைக்கு யோசனைக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உயர்ந்த லட்சியவாதிகளாகவும் சுதந்திரமான போக்கு கொண்டவங்களும் நீங்கள். உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை வச்சு அதற்கேற்றது போல வாழக்கூடியவங்க. இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் ரொம்பவுமே மதிச்சு போற்றி நடத்தக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். 12 ராசிகளையுமே சிறந்த ஒரு அறிவாளியாகவும் புத்திசாலிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. கடினமாக உழைப்பதற்குமே தயங்காதவங்களா நீங்கள் இருப்பீங்க. இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆழமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்க. உங்களுக்கு பாருங்கள், ஞாபக சக்தியுமே அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இதனால தான் 12 ராசிகளையுமே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது, இந்த ஒரு கிரக நிலைகளால் என்ன வகையான பலனை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்ட கிரகத்தின் ஒரு ராசி தான் உங்கள் ராசி. நீதி நேர்மைக்கு உட்பட்ட கிரகம் அப்படின்னு சொன்னாலே அது சனி பகவான் தான். அந்த சனி பகவானையே ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் வரணும், ஏற்படுற தடை தாமதம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து ஒரு 7 வாரம் செய்யுங்க. 8வது வாரத்துலேருந்து பாருங்கள், இந்த சனி பகவானின் அருளால் ஒவ்வொரு நல்ல விஷயமா உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. வரக்கூடிய தடை நீங்கும், நன்மை அதிகரிக்கும். சனி பகவானின் பரிபூர்ண அருளாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. எல்லா வகையிலுமே நல்லது கிடைக்க இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சனி பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு ஒரு கைப்பிடி அளவு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றத ஃபாலோ பண்ணுங்கள். இதுவுமே நல்லது, நல்ல அமைப்புகளை பெற்றுக் கொடுக்கும். மேலும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு அமைப்பையும் நீங்கள் இதனால் பெற முடியும். சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் யோகத்தையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இப்போது உண்டாக்க முடியும். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கும்பராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே சிந்தனை திறன் அதிகமாக கொண்டவங்களா இருப்பீங்க. புத்திசாலிகளாகவும் மனிதநேயம் கொண்டவங்களாகவும் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு பேசுகிறதுல அவங்களுக்கு தெரியாது, அது பிடிக்கவும் பிடிக்காது. மனசில் என்ன தோணுதோ அது அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏழை எளியவங்களை பார்த்தா உதவி செய்வீங்க. கருணை உள்ளம் கொண்டவங்க நீங்கள். அதே போல் உங்களை யாரும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுலாம் அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சுதந்திரமான போக்கு கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது. அதே போல் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இந்த லட்சியம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணநலன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சில சமயம் கீழ்படுகிறது பிடிக்காது, அந்த இடத்துல பிடிவாதம் வெளிப்படும். சனி பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் உழைப்பின் மீது அதிக பற்றும் நாட்டமும் கொண்டவங்களா இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது பாசம் மிக்கவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசியில் பாருங்கள், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான விளைவுகளையும் தாக்கத்தையும் நீங்கள் ஏற்படுத்த போகுது, அதனால் என்ன மாதிரியான அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு பாருங்கள், நினச்சதை சாதிக்கிற வரைக்குமே தொடர்ந்து முயற்சி செய்வீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சில யோகமான கிரக நிலைகள் உருவாகியிருக்கு. இதை யோகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு வேலையுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் வெற்றி நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் சிறப்பாக உயர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது. ரொம்ப நாளாக வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இப்போ சேரும். வியாபாரம், தொழில், இதை ரெண்டுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். தடைபட்டு போன வேலை சிறப்பாக இப்போ நடந்து முடியும். வேலையில் ஏற்பட்ட தடை தாமதமுமே முடிவுக்கு வரும்.
புதுசாக பாருங்கள், ஒரு சிலர்லாம் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களோட முயற்சிகளுமே இப்போ வெற்றியடையும். இடம் வீடும் வாங்கும் முயற்சி சாதகமாக மாறும். அதுவும் பாருங்கள், இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போது இந்த அமைப்பு நெருக்கடியிலிருந்து நீங்கக்கூடிய யோகத்தை தருது. ரொம்ப நாளாக விற்க முடியாத இடத்தை விற்று இப்போது அதில் நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் பெறுவீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு செல்வாக்கு உயரப்போகுது. அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமாக மாறும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வை சந்திச்சுட்டு வந்தவங்க உங்களோட நிலையில் நல்ல மாற்றங்களை பெறுவீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும் நெருக்கடி உங்களை விட்டு விலகும். பணப்புழக்கமுமே கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் ராகு உங்களோட திறமையை அதிகரிக்க செய்ய போகிறார். பணம், லாபம், செல்வாக்கு, இந்த நோக்கத்தோடு உங்களோட செயல் ஒவ்வொன்றும் இருக்கும். உங்கள் நோக்கம் எல்லாமே நிறைவேறும். தொழில் நிமித்தமாக திடீர்னு நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்கிற மாதிரி வரும். சிலருக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கூட வரும். இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட பாருங்கள். பெண்களுக்கு எடுத்த வேலை வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்பு தரும். கவனமாக நிதானமாக செயல்படுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. உங்கள் வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலையும் வருது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக படிங்க. நினச்ச மதிப்பெண்ணை நீங்கள் இதனால் பெறுவீங்க. ஒரு சிறப்பான நிலைக்கு வரக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது. நன்மைகள் அதிகரிக்க நீங்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்க. சங்கடங்கள் நீங்கும். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு செயல்பட்டு எடுத்த வேலைகளில் ஆதாயத்தை பெறக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் சில யோகமான அமைப்பு உருவாகியிருக்கு. உங்களுக்குன்னு தனி செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை தேடி இப்போ வந்து சேருவாங்க. அந்த நிலை வருது. ராசி அதிபதி ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. இப்போது உங்கள் வியாபாரம், உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், பணப்புழக்கம், இது எல்லாமே அதிகரிக்கும். மனதில் நிறைய குழப்பம் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். எதை எப்படி செய்யணும், ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ இந்த அமைப்பு உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள், தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குது. மனதில் இருந்த குழப்பம் உங்களை விட்டு நீங்குது. குடும்பத்தில் ஏற்பட்டன பிரச்சனையுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். உங்கள் விருப்பம் எல்லாமே பூர்த்தியாக போகுது. தடைப்பட்ட வேலைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து உங்களோட நிலையில் நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க. சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளையுமே சிறப்பாக முடிச்சு காட்டுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான புதிய அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க. எப்படியாச்சும் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் நீங்கள் நினச்ச வேலை எல்லாமே சாதிச்சு காட்டுவீங்க. சொத்து விவகாரமே கொஞ்சம் தலை தூக்கும். ஆனால் நீங்கள் அதை சிறப்பாக கையாண்டு நன்மையை பெறுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா முயற்சியுமே செஞ்சு எல்லா வகையிலுமே நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ உருவாகியிருக்கு. பணியாளர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பாருங்கள், நீங்கள் நல்லா வேலை செஞ்சதுக்காக பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கூட கிடைக்கும். விவசாயிகளுக்குமே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது. பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்குது. வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படுது. வியாபாரிகளுக்கு சிறிய முதலீட்டுலேயும் பெரிய லாபம் வரும். அரசியல்வாதிகள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நினச்சது எல்லாமே சாதிக்கலாம். ஏன்னா தலைமையின் ஆதரவு இப்போ பக்கபலமாக உங்களுக்கு ஏற்படுது. இதனால் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கையுமே நீங்கள் அதிகரிக்க முடியும். புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஞானக்காரகன் குரு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால உங்களோட செயல்களை நீங்கள் கவனத்தை செயல்படுத்தணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுறது நல்லது. இருந்தாலும் ஜீவனாதிபதி, சப்தமாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால் பாருங்கள், உங்களோட முயற்சி எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தும், வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உறுதியாக இருங்க. முடியாத வேலையுமே முடித்து அதில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. பல வழியிலுமே வருமானம் வர ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு சகோதரர்களோட ஆதரவு இந்த சமயத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். விஐபிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும். அதே போல் குடும்பத்தில் இருந்த இடைவெளி குறைஞ்சிடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவீங்க. பழைய முதலீட்டில் இருந்து வர வேண்டிய பழைய லாபம் வராது அப்படின்னு நினச்ச பணம் இது எல்லாமே இப்போ வரும். ஜென்ம ராகுவும் சனியும் உங்களோட நிலையை உயர்த்துவாங்க. தடை தாமதம் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் நினச்சதை சாதிக்கும் நிலை உருவாகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாகவும் உதவியாகவும் இருப்பாங்க. ரொம்ப நாளாக சந்திச்சு வந்த நெருக்கடி, பிரச்சனை, நோய் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும்.
தெய்வ அனுகூலமும் பெரியவங்களோட ஆசையும் ஆதரவும் இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த சமயத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. நெருக்கடிகள் நீங்கும், நோய் பிரச்சனை உங்களை விட்டு விலகும். மேலும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைச்சி நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் அனைத்து வகையிலுமே நன்மைகள் வந்து சேரவும், தீமைகள் விலகவும், சண்முகரை செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வாருங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நினச்சது எல்லாமே சிறப்பான உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி நேயர்களே.